டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையே நேற்று இரவு ஒரு மினி வார் என்று கூறக்கூடிய யுத்தம் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான டேங்கிகளை ஏற்றி செல்லுகின்ற C-30 ஹெர்குலிஸ் என்கின்ற விமானம் ஒன்றையும் 2 பிளாக் ஹவாக் என்று கூறப்படுகின்ற ஹெலிகாப்டர்களையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸில் வெளியாகி இருக்கும் செய்திகளின்படி அமெரிக்காவினுடைய 2 ஹெர்குலிஸ் விமானங்கள், அதாவது காயமடைந்தவர்களை ஏற்றி செல்வதற்காக யுத்த களத்தில் இறக்கப்பட்ட இந்த 2 விமானங்களும் மேலே எழும்ப முடியாத நிலையில் அமெரிக்காவினால் உடைத்து தகர்க்கப்பட்டு எதிரிகள் கைப்பற்ற முடியாதவாறு செய்யப்பட்டதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. மேலும் பல இடங்களில் இந்த விமானங்கள் உடைந்து எரிந்து கொண்டிருக்கின்ற புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. போர் நடைபெறும் இதய பகுதி என்பதனால் என்ன நடைபெற்றது என்பதை அறிய முடியாதவாறு பல தரப்புகளில் இருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய இஸ்பாகன் நகர் தெற்கே இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்று ஈரானுடைய தஸ்னிம் செய்தி ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது. அமெரிக்காவினால் நடத்தப்பட்ட தோல்வியடைந்த 1980 ஆண்டு இடம்பெற்ற ஆபரேஷன் ஈகிள் கிளா என்கின்ற படை நடவடிக்கையில் பாலைவனத்தில் அமெரிக்க படை வீரர்கள் மரணமடைந்து அது தோல்வியடைந்தது தெரிந்ததே. அதுபோல இப்பொழுதும் கடவுள் அதே பாலைவனத்தில் தான் இருக்கின்றார் என்பதை அமெரிக்காவினுடைய முள்ளந்தண்டு போன்ற விமானங்கள் வீழ்ச்சியடைந்து பாரிய இழப்பு ஏற்பட்டு இருப்பதானது ஈரானின் பக்கமே கடவுள் நிற்கின்றார் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பலத்த போரின் மத்தியில் காயங்களுடன் அமெரிக்காவினுடைய விமானியை மீட்டு சென்றதாகவும் இப்பொழுது அவர் குவைத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறுகின்றார். அவர் நலமாக இருக்கின்றார் என்று நம்புவதாகவும் தெரிவிக்கின்றார். ஈரானினுடைய தரப்பில் 5 பேர் மரணம் என்றும் கூறப்படுகின்றது. கடும் போர் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய போர்க்கப்பல் ஒன்று மூழ்கடிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாகொண்ட் அல்லது நூர் என்கின்ற ஈரானுடைய ஏவுகணையை பயன்படுத்தி நேரடியாக இஸ்ரேலினுடைய கப்பலை மூழ்கடித்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். போர்க்களம் அவ்வளவு தூரம் மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. இது செய்தி 1. இனி பாகம் 2. சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி அமெரிக்க விமானியை மீட்பதற்காக மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இருவரும் பெரிய அளவில் மோதுவார்களாக இருந்தால் விளைவு எப்படி இருக்கும் என்பதை பரிசோதித்து பார்ப்பது போல இந்த போர் நடைபெற்றிருக்கின்றது. பெரும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. வந்து கொண்டிருக்கும் செய்திகள் முதலில் பிரச்சார ரீதியான செய்திகளாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை பல ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் விமானி மீட்கப்பட்டதாக கூறினாலும் கூட தங்களுடைய ஹெர்குலிஸ் விமானம் விழுந்ததை இன்னமும் அவர் உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஹெர்குலிஸ் விமானம் 1 அல்லது 2 அளிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அமெரிக்க படைகளினுடைய இழப்பு பெரிதாக இருக்கும். ஹெர்குலிஸ் விமானம் என்பது மிகவும் பெரியது. இந்த விமானத்தில் 10 பேர் வரை பணிபுரிவார்கள். எனவே ஒரு விமானியை மீட்பதற்கு 10 என்று 20 பேரை இழக்கக்கூடிய நிலை இந்த 2 விமானங்களின் அழிவிலும் இருக்கின்றது. மேலும் 2 ஹெலிகாப்டர்களும் வீழ்த்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய இழப்பு பெரிய அளவில் இருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது. ஒருவரை மீட்பதற்கு இத்தனை இழப்புகளா என்கின்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சுண்டங்காய் காப்பணம் சுமைகூலி முக்காப்பணம் என்பது போல இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாகவே இதுவரையான செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி இந்த செய்தியினுடைய பாகம் 3 நடைபெற்றிருப்பது என்ன? அமெரிக்க படைகள் எப்படி அந்த விமானியை மீட்டனர் என்று பராக் டேவிட் அமெரிக்காவினுடைய ஆக்சியோஸ் ஊடகத்தில் எழுதியிருக்கின்றார். இந்த தாக்குதலானது வைக்கோல் பட்டடையில் ஊசியை தேடுவது போல ஒரு கடினமான நடவடிக்கை என்று கூறுகின்றார். அந்த வீரரை மீட்கும் வேலை ஒரு பாரிய உளவுத்துறை சார்ந்ததாக இருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த வீரர் ஒரு மலை இடுக்கில் மறைந்திருந்ததாகவும் அவரை மீட்டு கொண்டு ஈரானுடைய தரை வழியாக அமெரிக்க படைகள் நகர்ந்து கொண்டு இருப்பதாக முதலாவது ஒரு செய்தியை அமெரிக்காவினுடைய
உளவு பிரிவினராகிய CIA ஈரானுக்கு உள்ளே பரவ விட்டார்கள். இதைத் தொடர்ந்து பாதைகளில் அவர்களுடைய கவனம் சென்றது. BBC படம் ஒன்றின்படி மக்கள் ஆயுதங்களுடன் ஓடி செல்லுகின்றார்கள், படைகளும் ஓடி செல்லுகின்றார்கள் போர் நடைபெறுகின்ற இடத்தில் என்று வெளியாகி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து விமானி மறைந்திருந்த இடம், இவர் தன்னை வெளிக்காட்டாமலே மறைந்திருந்தார். அந்த இடம் அமெரிக்காவினுடைய தெர்மல் இமேஜ் என்கின்ற சிறப்பு கருவியின் மூலமாக அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை மீட்டெடுத்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஹெலிகாப்டரில் இவர் தூக்கி செல்லப்பட்டதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது. ஈரானிய படைகள் அந்த இடத்திற்கு நகர்ந்ததாகவும் அதே நேரம் மோசமான குண்டுவீச்சுகள் நடத்தப்பட்டு அவர்களை அங்கு வரவிடாமல் தடுப்பதில் விமானங்கள் ஈடுபட்டு இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த மீட்பு நடவடிக்கையானது ஒரு பெரும் யுத்த களமாகவே மாறி இருந்ததாகவும் அவர் கூறுகின்றார். இந்த சம்பவமானது ஏட்டிக்கு போட்டியாக நடைபெற்றிருக்கின்றது. போரை தணிக்காது மேலும் அதிகரித்து செல்லும் என்றே கருதப்படுகின்றது. இந்த செய்தியினுடைய பாகம் 4. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் F-15 விமானத்தினுடைய காணாமல் போன விமானி மீட்கப்பட்டார் என்றும் உலகின் மோசமான ஆயுதங்களை கொண்டு இந்த மீட்பு வேலையை செய்ததாகவும் 10-12 வரையான விமானங்களை அனுப்பி ஹெலிகாப்டர்களையும் கூடவே அனுப்பி இந்த மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டதாகவும் விமானி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறியிருந்தார். 48 மணி நேர அவகாசம் ஈரானுக்கு வழங்கிய அவர் அதற்கு உள்ளாக இவரை மீட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். இந்த மீட்பு பணி இலகுவாக அமெரிக்கா செய்யவில்லை என்றும் கடுமையான யுத்தம் ஒன்றின் மூலமே செய்ததாகவும் அல் ஜசீரா கூறுகின்றது. இந்த விமானியை உண்மையில் காப்பாற்றி கொண்டு சென்றிருக்கின்றார்களா? காப்பாற்ற சென்ற அமெரிக்க படைகள் திரும்பி விட்டனவா? அந்த நடவடிக்கை முற்றாக முடிந்து விட்டதா என்பதை இதுவரை யாரும் சொல்லாத நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. மீட்பு குழுவினர் இன்னமும் ஈரானுடைய வான்பரப்பை விட்டும் தரையை விட்டும் வெளியேறவில்லை என்கின்ற இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. எனவே முற்றாக 100% காரியம் நடந்தது என்று கூற முடியாத அளவிற்கு நடைபெற்றிருக்கின்றன சம்பவங்கள். இனி இந்த சம்பவத்தினுடைய தொகுப்புரை. இந்த சம்பவமானது 2 முக்கிய விடயங்களை கூறுகின்றது. அமெரிக்காவினுடைய வீரர் மீட்கப்பட்டு இருப்பாராக இருந்தால் ஈரானுடைய தாக்குதல்கள் மிக பெரிய அளவில் பறந்துபட்டதாக நடைபெறும். இது போரில் ஆபத்தான நிலையாகும். 2 ஹெர்குலிஸ் விமானங்கள் விழுந்தது, 2 ஹெலிகாப்டர்கள் விழுந்தது. அமெரிக்காவிற்கு பெரிய அடி. இந்த தாக்குதலில் எத்தனை அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது ஊர்ஜிதமாக தெரியவில்லை. எனவே அமெரிக்காவிற்கு ஒருவரை மீட்டாலும் கூட இது பலத்த அடியாகவே இருக்கின்றது. எனவே 2 தரப்பும் அடுத்த கட்டமாக யுத்தத்தை வளர்த்து செல்வதை தவிர யுத்தத்தை குறைப்பதற்குரிய எந்த சம்பவமும் நேற்று இரவு நடைபெற்ற போரில் இடம்பெறவில்லை. 2 தரப்பும் இனி விடாப்பிடிவாதமாக அடுத்த கட்ட தாக்குதலுக்குள் நுழைய போகின்றார்கள். ஏனென்றால் 2 தரப்பும் விட்டுக் கொடுக்க முடியாத கடும் ஆத்திரத்தில் இருப்பதனால் இந்த மோதல் உச்சகட்டத்தை அடைய போகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது போன்ற ஒரு எதிர் தாக்குதலை இதுவரை எங்காவது சந்தித்திருக்குமா என்பது கேள்விக்குறி. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவை இவ்வளவு தூரம் தடுத்து நிறுத்தி அமெரிக்க படைகளுக்கு இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியுமா என்பது ஈரானியர்களே சிந்திக்கக்கூடிய அளவிற்கான வலுவாக இருக்கின்றது. எனவே 2 தரப்பும் யார் திறமைசாலி என்றால் இருவரும் அடுத்த சுற்று மோதலில் இறங்குகின்ற பொழுதுதான் யார் பலசாலி என்பதை மேலும் பரிசீலனை செய்து பார்க்க முடியும் என்கின்ற அளவிற்கு விவகாரம் இருக்கின்றது. ஒரு விமானப்படை வீரனுடைய வாழ்க்கை, அவரை மீட்பதற்கான போர், அதிலிருந்து கிளம்பும் அரசியல், இவை அனைத்தும் உலகப் போரை ஆரம்பித்து விடுமா என்றால் உலகப் போர் இனிமேல் தானா ஆரம்பிக்க வேண்டும் என்பது கேள்வி. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் இந்த போர் பாதித்திருக்கின்றது. உலகப் போர் என்றால் என்ன? உலகில் உள்ள எல்லா மக்களும் சம்பந்தப்படுகின்ற பொழுது அது உலகப் போராக கருதப்படுகின்றது. எனவே நேற்று இரவு நடைபெற்ற சம்பவத்தை உலகில் அறியாதவர்கள் எவரும் கிடையாது. அதனால் பாதிக்கப்படாதவர்கள் எவரும் கிடையாது. உலகப் போர் ஆரம்பித்து விட்டது என்பதன் அடையாளமாகவும் இந்த மினி யுத்தம் காணப்படுகின்றது. மேலும் மிக முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.